நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். ரொம்ப பரபரப்பா கமலஹாசன் அவர்களுடைய தக்லை சினிமா பற்றி தான் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது. ஆனா கர்நாடகத்துல மிக கடுமையான எதிர்ப்பு இருக்கு. அங்க திரைப்படம் வெளியிடுறத தள்ளி வச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார் இதுல? சார் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்னடக்காரர்கள், கன்னட அமைப்புகள் இருக்குல்ல, கன்னட அமைப்புகள் இவங்களுடைய ஒரு அட்டூழியம், ஒரு அராஜகம், ஒரு சர்வாதிகாரம் தான் இதை நான் சொல்லுவேன். அவங்க எப்பவுமே தமிழ்னா அவங்க ரொம்ப இலக்காரம் அவங்களுக்கு. இந்த கர்நாடகால தமிழ்னா அவங்க ரொம்ப இலக்காரம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க குண்டு செட்டுல குதிரை ஓட்டுறவங்க. இந்த கர்நாடகா பொறுத்த வரைக்கும் அவங்க குண்டு செட்டுல குதிரை ஓட்டுறவங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றது எதுக்கு வருவாங்கன்னு கேட்டா, ஒரு கோயில் குளத்துக்கு தான் வருவாங்க தமிழ்நாட்டுக்கு. அவங்க ராமேஸ்வரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலு, திருச்செந்தூர் கோயிலு, பழனி கோயிலு, இந்த காஞ்சிபுரத்துல கோயிலு, சென்னையில எதனா வேலையா வருவாங்களே தவிர அவங்க இங்க ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ இங்க பிசினஸ் யாரும் இங்க எதுவும் பண்ணல. இங்க அவங்களுக்கு அங்க கூட சரி. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இருக்கிறது இன்னும் பெரிய, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெட்வெயிட் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு ஒரு பெரிய அகங்காரம்னே சொல்லுவேன். நம்ம காவேரி தண்ணி வச்சுதானடா இவன் பொழைக்கிறான். நம்ம காவேரி தண்ணி எல்லாம் அவன் எங்கிருந்து விவசாயம் பண்றது? காவேரி டெல்டா ஏரியால காவேரி தண்ணி வச்சுதான் நம்ம விவசாயம் பண்ணி ஆகணும். அதனால அவனுக்கு எப்பவுமே அவனுக்கு தமிழ்நாடுக்கார பார்த்தா அவனுக்கு ரொம்ப இலக்காரம், ரொம்ப இலக்காரமா பேசுறது, இந்த காவேரி பிரச்சனை தமிழர்களை போய் தாக்குறது, இதே வேலை அவனுக்கு. இதேதான் அவனுக்கு வேலை. நான் பெங்களூர் தான், நான் பிறந்தது பெங்களூர்ல. பெங்களூர்ல பிறந்து 10th வரைக்கும் நான் பெங்களூர்ல தான் படிச்சேன். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், செகண்ட் லாங்குவேஜ் கன்னடா, தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. கம்பல்சரி நான் கன்னடா படிச்சுக்கிறேன். நான் பெங்களூர்ல தான் இருந்தேன். எனக்கு அங்க என்ன ஏதுன்னு அந்த சூழ்நிலை நல்லா தெரியும். ஒண்ணு இல்லைங்க, இந்த தக்லை படத்துல அந்த கேசட் வெளியீட்டு விழால உலகநாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் பேசும்போது, கர்நாடகாவுடைய சூப்பர் ஸ்டார், மறைந்த கர்நாடகாவுடைய ஒரு மிகப்பெரிய நடிகர், கர்நாடக மக்கள் தெய்வமாக கருதக்கூடியவர், அண்ணாவூர்னு சொல்லுவாங்க அங்க, ராஜ்குமார். அவருடைய மகன் சிவராஜ்குமார், அவருடைய தம்பி புனித் ராஜ்குமார். அவரும் நல்ல ஒரு செல்வாக்கு படைத்தவர் தான். சமீபத்தில் ஒரு சின்ன வயசுல ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அவர் சிவராஜ்குமார் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருங்க, அந்த இசை வெளியீட்டு விழா. அங்க பேசும்போது உலகநாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் சிவராஜ்குமார 2 வார்த்தை பாராட்டி பேசுறாரு. ஏன்னா ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்கும் போது நம்ம விழாக்கு அவங்க 2 வார்த்தை பேசணும். அப்படி பேசும்போது சிவராஜ்குமார் வேற யாரும் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் தான், எனக்கு ஒரு வீடு பெங்களூர் இருக்குது, அதாவது சிவராஜ்குமார் வீடு ராஜ்குமாரோட சொல்றாரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்மள ஒருவர் தான். அந்த கன்னட மொழி என்பது தமிழிலிருந்து பிரிந்த மொழி. என்ன கன்னட மொழியை அவர் எந்த இடத்துலயும் கொச்சைப்படுத்தல, கன்னட மொழியை கேவலப்படுத்தல, டீக்ரேட் பண்ணி பேசல, எந்த அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல. கன்னட மொழி என்றது என்ன, நம்ம மொழிதான் அல்ல, நம்மள இருந்து பிரிந்த மொழிதான். கன்னட மொழி என்பது தமிழிலிருந்து பிரிந்த மொழிதான். ஆமா, கன்னட மொழிக்கு தாய்மொழி எது என்று கேட்டால் தமிழ் மொழி. இதுதான் உண்மை. அதான் அவர் சொன்னார், ஒன்னும் தப்பே சொல்ல. அவரு கன்னட மொழி என்பது தமிழிலிருந்து பிரிந்த மொழி என்பதுதான் உண்மை. யாரு நீங்க என்ன கரெக்டா பண்ணாலும், நீங்க அவர் கமலஹாசனை அவர் படத்துக்கு நீங்க செருப்பு மாலை போடுறது, படத்தை கொளுத்துறது, என்னன்னோ இதெல்லாம் அங்க இருக்கிறவங்க இதெல்லாம் கைவந்த கலை இருக்கு. அங்க இருக்கிற கன்னட அமைப்புகளுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் கைவந்த கலை. இதே மாதிரிதான் காவிரி பிரச்சனை போது போன வருஷம் முதலமைச்சர் படத்தை அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. முதலமைச்சர் அதை பெருசு படுத்தாதீங்க, விட்டுடுங்கன்ட்டார் பெருந்தன்மையா. ஏன்னா மோர் தேன் 10 lakhs தமிழியர்ஸ், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் பெங்களூர் இருக்காங்க. என் கணக்கு பார்த்தா 10 லட்சம் இல்ல, 20 லட்சம் பேர் இருப்பாங்க. தமிழ்கார இல்லைன்னா பெங்களூரே கிடையாது. சோ நம்ம இங்க எதனா அவன் பண்ணாங்க, நம்ம தமிழம் பாதிக்கப்படும், விட்டுடுவாங்க, என்ன பண்ணிக்கணும்ட்டார். பெருந்தன்மையா தலைவர் தளபதி சொல்லிட்டாருங்க. இவரு சொன்னாருங்க, தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி கன்னடம். எனவே நம்மள நம்ம ஒரு சிவராஜ்குமார் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் அவரு. ஏன்னா கன்னட மொழி என்பது நம்ம தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி தானே, நம்மளுடைய சகோதர மொழி. அதுதாங்க அவர் சொன்னாரு. இதுல என்னங்க தப்பு இருக்குது? இத உடனே பிஜேபிக்காரர் பிரச்சனை பெருசாக்கணும். சொல்லுங்க. அதுதான் நான் கேட்க விரும்பினது. இதுல ஒரு அரசியல் அஜெண்டா இருக்கிறதாக நம்ம பார்க்க முடியுமா பிஜேபிக்கு? ஆமா, பிஜேபி கார பண்ணதான் இது பண்ணதே பிஜேபி காரன் தான். ஃபர்ஸ்ட் இதை பிஜேபி காரன் தான் கையில் எடுத்தான். யாருன்னு கேட்டீங்கன்னா எடியூரப்பா, முன்னாள் கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எடியூரப்பா. அந்த ஆளு கிட்டத்தட்ட 90 வயசு ஆகும். இந்த வயசுல எடியூரப்பா மேல போக்சோ கேஸ் இருக்குது. இந்த வயசுல எடியூரப்பா மேல போக்சோ கேஸ் இருக்குது. பிஜேபி சொல்ல தேவையில்ல, அது பிஜேபிக்கு இருக்க அது ஒரு பிறவி குணம். அவனுக்கு பாலியல் ஜல்சா கட்சி. அவனுக்கு பெண்ணு, அது குழந்தையா சின்ன பொண்ணா, அது பொம்பளையா கெழுவியா, அவனுக்கு கல்லுக்கு சேலை கட்டி தான் போறோம் பிஜேபி காரனுக்கு. இந்த எடியூரப்பா மேல போக்சோ கேஸ், மேடையில வயசு பொண்ணுங்க அந்த முத்தம் கொடுத்தான் சிஎம்மா இருக்கும் போதே.
அந்த ஆளுதான் இந்த பிரச்சனை பெருசாக்குது. அது உடனே இது கன்னட அமைப்புகள் எடுத்துக்கினாங்க. இந்த வாட்டாள் நாகராஜன் பெங்களூர் ஒருத்தருக்கான், உலகமகா புறம்போக்கு பையன், செருப்பத்துல அடிக்கணும் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமே. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையை அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். அங்க கன்னட வேதிக்கை ரட்சணைன்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. அவங்க ஓரளவுக்கு டீசெண்டா இருப்பாங்க. கன்னட வேதிக்கை ரட்சணை இன்னும் பல கன்னட அமைப்புகள் இருக்குது. ஆனா இந்த வாட்டாள் நாகராஜன் இருக்கான் பாருங்க, இந்த புறம்போக்கு பையன், அந்த பிம்பு பிளடி, ஆனா கன்னடால சூழலன் மகானுவாங்க. அந்த வாட்டாள் நாகராஜ் அவன் எந்த பிரச்சனையும் பெருசா எடுப்பான். அவன் தான் இந்த பிரச்சனை எடுக்குது. எடுத்தா எப்படி எங்க கன்னட மொழியை கொச்சைப்படுத்தி, என்னையா கொச்சைப்படுத்திட்டாங்க நான் கேட்கிறேன். என்னையா இப்ப இந்த லிங்க் நான் பெங்களூர் ஃபுல்லா வாட்ஸ்அப் குரூப்ல போட சொல்றேன். நான் கேட்கிறேன், தமிழ் குரல் டிவி மூலியமா கேட்கிறேன், என்ன கமலஹாசன் என்ன தப்பா பேசிட்டார்? கமலஹாசன் எதுவும் தப்பாவே பேசல. உலகநாயகன், எங்கள் தமிழன், எங்கள் தமிழ் நடிகர். கர்நாடகாவிலும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஆல் இந்தியா லெவல்ல கமலஹாசன் சொன்னா ரசிகர்கள் உண்டு. ஏன்னா உலகநாயகன் அவர். சிவாஜிக்கு அடுத்து அந்த இடத்தை பிடிச்ச யாருன்னு கேட்டா உலகநாயகன் கமலஹாசன் இருக்கு. என்னையா தப்பா பேசிட்டாரு? கன்னட மொழியை கௌரவப்படுத்தி தான் பேசியிருக்கிறோம். தமிழிலிருந்து பிரிந்த மொழி கன்னடம் என்று சொன்னார். என்ன தப்பு? உலகத்திலே பழைமை வாய்ந்த மொழி தமிழ் மொழிதான். உலகத்திலே இயேசுநாதர் பேசிய ஈப்ரு மொழி இன்னைக்கு நடைமுறையில இல்ல. இயேசு பேசிய கடவுள் கர்த்தர் இயேசுநாதர் பேசிய ஈப்ரு மொழி இப்ப நடைமுறையில இல்ல. இப்ரு அது இயேசுநாதர் பேசின மொழி. அந்த காலத்திலே தமிழ் மொழி வந்துருச்சுன்றாங்க. நமக்கு கண்ணு கெட்டின தூரத்துல பாருங்க, கீழடியே 3000 வருஷம் ஆகி போச்சா? அதுக்கு முன்னால் அகத்தியர், தொல்காப்பியம், 40,000 வருஷத்துக்கு நமக்கு வரலாறு இது தமிழ் மொழிக்கு. அதுக்கு முன்னால இன்னும் அப்புறமா போனா எங்க போகுதுன்னே தெரியல. அது அதாவது மனிதன் பேச ஆரம்பித்தான், அவன் ஒரு மொழியில பேசினான். அப்பொழுது மனிதன் பேச ஆரம்பித்த பொழுது தமிழும் ஒன்று என்று ஆங்கில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு பலாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மொழியிலிருந்து கன்னடம் வந்துச்சுன்னு சொன்னது கமலஹாசன். அந்த அப்படிப்பட்ட பழமை வாய்ந்த ஒரு மொழி தமிழிலிருந்து பிரிந்ததுதான் கன்னடம் என்று சொன்னார். அத கன்னடக்காரன் நீங்க பெருமையா நினைக்கிறேன். அதுக்கு எப்படி நாங்க தமிழ்ல இருந்து வந்துட்டுமா? எங்க கன்னடாக்கு இருக்கிற வரலாறு, கன்னட மொழிக்கு வரலாறு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. எந்த மொழியும் யாரும் கொச்சைப்படுத்த கூடாது. ஒரு மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே அரசியல் களத்திற்கு வந்த தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். ஒரு மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே அரசியல் களத்துக்கு வந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அவரு சொல்லிட்டாருன்னா அதை ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு இந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம் சார். இவங்க பெங்களூர்ல எப்பவுமே அப்படிதான் சார், காவேரி பேசும் தான் தமிழ் படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டான். அங்க தமிழ் படம் தான் பெங்களூர்ல ஓடும். பெங்களூர்ல கர்நாடகால ஓடுறத பாத்தீங்கன்னா தமிழ் படம் தான் ஓடும். கன்னட படம் தமிழ் படம் தான் ஓடும், கன்னட படமும் ஓடும். பட் தமிழ் படம் நல்லா ஓடும். தமிழ் படம் நல்லா ஓடுச்சுன்னா இந்த பொறம்போக்கு பையங்கிறான் பாருங்க, இந்த வாட்டாள் நாகராஜன், சூடேனன் மகான்னு சொன்ன பாருங்க, அந்த போடினன் மகா, அந்த வாட்டாள் நாகராஜ், அவன் ஒரு 10 பேர் கொடி பகுதி வச்சுவான். ஒரு சட்டி தலையில கவுத்து ஒரு தொப்பி ஒன்று போட்டுன்னு இருப்பான். அவன் எப்போ சாவுறானோ அப்பதான் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படும். ஏன்னா அவன் தான் சண்டையை மூட்டி விடுறாங்க. அவன் என்ன பண்ணுவான், போய் அந்த போய் அங்க தேட்டர் நின்று போய் கரெக்டா பண்ணுவான். இப்போ இவனுங்க தான் இந்த பிரச்சனைய எப்படி இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்ன்றாங்க. அவரு கமலஹாசன் ரொம்ப போல்டா நிக்கிறார். நான் பேசுறது எனக்கு கரெக்ட், நீ தப்பா நினைக்கிற, நான் தப்பான அர்த்தத்துல நான் எதுவுமே பேசல. தமிழிலிருந்து பிரிந்த மொழி கன்னடம்னு சொன்னேன். தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி கன்னடம் சொன்னேன். நான் எந்த இடத்துலயும் கன்னட மொழியை கொச்சைப்படுத்துறேன்னு அவர் தெளிவா சொல்றாரு. இல்ல நீ மன்னிப்பு கேட்டாதான் நாங்க படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். இதே வார்த்தைய நீதிபதியும் நேத்து சொல்லி இருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீதிபதி எதை வேணாலும் பேசிடலாம். நம்ம ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டா கண்டம் ஆஃப் த கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கன்றேன். நான் என்ன சொல்றேன், நீதிபதி நீங்க எவ்வளவோ விளக்கம் கொடுத்துட்டீங்க, ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கலாமே நீதிபதி சொல்றாரு. நீங்க எவ்வளவோ விளக்கம் கொடுத்துருக்கீங்க, ஒரு வார்த்தை மன்னிப்புன்னு கேட்கலாமே அப்படின்னு. நீ வேணா மன்னிப்பு கேட்கலாமே, நீங்க பரிசீலிக்கலாமே, மன்னிப்பு கேட்கறது என்ன சொல்லலாம். நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா இங்க உனக்கு 15 கோடி 20 கோடி லாஸ் ஆகும், உனக்கு எங்க படம் இங்க ரிலீஸ் ஆகும்னு ஒரு நீதிபதி மிரட்டுறாரா இல்லையா? ஆமா ஆமா, அது மிரட்டுற தோணுலதான் இருக்குது. நான் இங்க நீதிபதியை நான் இங்க அது எந்த ஸ்டேட்டா இருக்கட்டும், எந்த நாடா இருக்கட்டும், நீதிமன்றம் ஆல் த கோர்ட் இஸ் அ டெம்பிள், ஜட்ஜஸ் ஆர் காட். இது நம்ம எல்லாரும் மதிக்க வேண்டியது. ஆனா ஒரு நீதிபதி உங்களுடைய மொழிவெறி அங்க காட்டுறீங்களா? ஒரு நீதிபதி ஒரு பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய நீங்க அந்த ஜட்மெண்ட்ல உங்களுடைய கருத்து நீங்க தெரிவிக்கிறீங்களே, நீங்க மன்னிப்பு கேட்கலாமே, நீங்க மன்னிப்பு கேட்கலாமே, ஒரு பரிசீலனை பண்ணலாமே சொன்னா, நீங்க மன்னிப்பு கேட்டாதான் எங்க படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி தானே அவர் பேசுறாரு. ஆமா ஆமா, நீங்க மன்னிப்பு கேட்டாதான் எங்க படம் ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா நீங்க ஒரு 15 கோடி ரூபாய் உங்களுக்கு லாஸ் ஆகும்னா. ஆனா அதுல உலகநாயகன் கமலஹாசன் 1000 தான் இருந்தாலும் தமிழன்ல அந்த கெத்து இருக்குல்ல, தமிழை நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அந்த கெத்து இருக்குல்ல. அவரு
சைலண்ட் ஆயிட்டார். அவர் இல்ல, நான் தப்பா பேசுறேன். நாளைக்கு உலகம் முழுக்கும் படம் ரிலீஸ் ஆகுது, கர்நாடகால ரிலீஸ் ஆகல. ஆனா அங்க இருக்கிற கர்நாடகாவுடைய அந்த ப்ரொடியூசர் அந்த இவங்க இருக்காங்கல்ல, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்கல்ல, கர்நாடகாவுடைய அந்த படத்தை வாங்கி தியேட்டர்ல விற்கிறவங்க, அந்த கர்நாடகா ஸ்டேட்டுடைய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உடைய பிரசிடென்ட் அவரு என்ன சொல்றாரு, தயவு செஞ்சு இந்த பிரச்சனை பேச்சு முடிங்க. இங்க கமல்ஹாசனுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் கர்நாடகாவில் இருக்காங்க, இந்த படம் நல்லா ஓடும், இந்த பிரச்சனை சீக்கிரம் ஓடி முடிங்க. அவங்க சொல்றாங்க, கர்நாடகாவுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க, இந்த பிரச்சனை சீக்கிரம் பேசி முடிச்சுங்க, நாங்க படத்தை ரிலீஸ் பண்ணணும்ன்றாங்க. ஆனா இந்த பிஜேபிக்கார இந்த கன்னட அமைப்புகள், அதை குறிப்பா சொல்றேன், அவன் பேர் வந்து சூளே நன் மகா, கன்னடால அந்த வாட்டாள் நாகராஜ், அவ எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு இன்னைக்கு வந்து நீ மன்னிப்பு கேட்கணும் சொல்லி இவ்வளவு கலாட்டா பண்றீங்கல்ல, இதுல வந்து என்ன நியாயம் இருக்குது? என்ன நியாயம் இருக்குது இதுல? அவர் என்னங்க தப்பா பேசிட்டாங்க? இதுல ஒரு பெரிய அயோக்கியத்தனம் என்ன தெரியுமா சார்? அவன் கன்னடக்காரன், அவன் வந்து அவனுக்கு எல்லா இடத்துலயும் என்னன்னு கேட்டா தமிழ் அசிங்கப்படுத்தணும் அவனுக்கு. இப்போ நான் கன்னடக்கார ஒண்ணு கேட்கிறேன், தமிழ் குரல் டிவி யூடியூப் சேனல் மூலியமா நான் ஒண்ணு கேட்கிறேன், கன்னடக்கார கண்டிப்பா இது பெங்களூர் போவோம். அவன் வாட்டாள் நாகராஜ், சூளே நன் மகா, போலி நன் மகா, தேவர்சி நன் மகா, அவன் வாட்டாள் நாகராஜ கேட்கிறேன், ஏட்டா நீங்க வந்து தமிழ்கார எவ்வளவு கேவலமா பேசுறீங்க, நாங்க எப்படி பேசுறோமா? நான் கேட்கிறேன், அவன் வாட்டாள் நாகராஜ கமல்ஹாசன் மன்னிப்பு கேளுன்னு அவன் சொல்லிட்டோங்க, கேளுன்னு சொல்றேன், ஏன்னா நீ ஏதோ அவங்க பொழப்பு தள்ளி ஆகணும். அவன் என்ன சொல்றான் வாட்டாள் நாகராஜ, நான் கன்னட மக்களை கேட்கிறேன், நீங்க மட்டும் என்ன வேணாலும் தமிழ பேசலாமா? நாங்க கன்னடாவை கொச்சைப்படுத்தல, தமிழிலிருந்து பிரிந்த மொழி கன்னடம் சொன்னோம், நம்மளாம் திராவிடர்கள். அதுதான் இவரும் சொல்றாரு, யாரு மரியாதைக்குரிய மாண்புமிகு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா கவுடாவும் என்ன சொல்றாருன்னா, துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய DK சிவகுமார், 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கன்னடக்காரர், நாங்களும் திராவிடர்கள் தான் சொல்றாங்க. பட் ஆக்சுவலி தட் இஸ் a real fact. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, இந்த 4 மொழிகள் தமிழில் இருந்து பிரிந்த மொழிகள். தமிழில் இருந்து பிரிந்த மொழிகள் தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. சோ நம்ம எல்லாம் திராவிடர்கள். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, நம்ம எல்லாம் திராவிடர்கள். அததான் மாண்புமிகு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா கவுடா சொல்றாரு, துணை முதலமைச்சர் DK சிவகுமார் சொல்றாரு. இப்போ அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குது இல்ல? அப்ப நம்ம என்ன, நம்ம திராவிடர்களுடைய தலைமை மொழி, திராவிடர்களுடைய தாய்மொழி எது என்று கேட்டால் தமிழ் மொழி. அந்த மொழியிலிருந்து பிரிந்துதான் கன்னடம் சொன்னா உங்களுக்கு கோபம். அந்த வாட்டாள் நாகராஜ், நாங்க இதுதான் சொன்னோம், கன்னடத்தை எது கொச்சப்படுத்தல. கமல்ஹாசன் சொன்னது ஒரு தமிழன் சொன்னதாக நீங்க நினைச்சுக்கீங்க. ஏன்னா கமல்ஹாசனை திமுக ஆதரிக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை செயலாளர், கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர், மாண்புமிகு அமைச்சர் மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் KN நேரு, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கிறார். அவர் சொன்னா அது திமுக சொன்ன மாதிரி, தலைவர் தளபதி சொன்ன மாதிரி. அண்ணன் KN நேரு என்ன சொல்றாரு, கமல்ஹாசன் சொன்னதுல எந்த தப்பு கிடையாதுன்ற. உலகநாயகன் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் சொன்னதிலே எந்த தப்பில்லை. அவர் சொன்னது போல் தமிழில் இருந்து பிரிந்த மொழிதான் கன்னடம். அண்ணன் KN ரெக்கார்ட் பண்றார். அடுத்து அண்ணன் KN என்ன சொல்றார், மாண்புமிகு அமைச்சர், கழக முதன்மை செயலாளர், திமுகவின் முன்னணி தலைவர் அண்ணன் KN என்ன சொல்றார் அடுத்துன்னு கேட்டா, தமிழில் இருந்து பிரிந்த மொழிதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு. இதற்கு தாய்மொழி தமிழ். கமல்ஹாசன் சொன்னதுல எந்த தப்பு கிடையாது, கமல்ஹாசன் சொன்னது சரியேன்ட்டார். யாரு? மாண்புமிகு அண்ணன் KN சொல்றார். இது திமுகவின் நிலைப்பாடு. சொல்லிட்டாரா? நாங்க எங்க கன்னடாவோட கொச்சைப்படுத்தணும். ஆனா அந்த பிளடி அந்த வாட்டாள் நாகராஜ் கமல்ஹாசனை பார்த்து கொங்கான்றாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் சார். இது கொங்கான்றான் தெரியுமா? நான் கன்னட அமைப்புகளை பார்த்து கேட்கிறேன். கொங்கானா என்ன அர்த்தம்? காட்டான் அர்த்தங்க. காட்டான் எதுக்கும் உதவாதவன், காட்டான் எதுக்கும் உதவாதவன், அறிவில்லாதவன் அர்த்தம். காட்டானா என்ன? அவனுக்கு படிப்பறிவு இருக்காது, அவனுக்கு இந்த உலகம்னா என்னன்னு தெரியாது, அவன் பித்து புட்ட மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருப்பான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் ஒரு வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஊதாரி. காட்டாம்பா அவன் ஒரு காட்டான். அவனுக்கு ஒரு படிப்பறிவு இல்ல, அவனுக்கு ஒரு இந்த அவனுக்கு எப்படி ஆட்டை எப்படி பேசணும்னு தெரியாது, அவனுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியாது, அவனுக்கு இந்த சமுதாயத்தை எப்படி நடந்ததுன்னு தெரியாது. அவன் ஒரு காட்டான் அடைச்சி தடாவோட தூரம், ஒரு கேவலமான வார்த்தை காட்டான்றது. அத சொல்றான் சார், அவன் கொங்கான்றான் சார், கொங்கான்றான். அவனை செருப்பத்து நடிக்கணும், இப்படியே காட்டுங்க. அப்போ நீ மட்டும் என் தமிழனை பார்த்து நீ கொங்கான்றிய, இருக்கோம் வராதா? நாங்க தமிழ்நாட்டுல அந்த வாட்டாள் நாகராஜ் அந்த பொறும்போக்குடைய படத்தை நாங்க எரிச்சுமா? எரிக்கணும், எரிச்சுமா? அவன் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல.
கமலஹாசன் அவர் உலக நாயகன், அவன் ஒரு பொறிப்பையாவன் அந்த வாட்டாள் நாகராஜ். அவன் சொல்றான், இதை பார்த்து அங்க இருக்கிற கன்னட அமைப்புகள் சும்மா இருக்குது, அங்க இருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதை கண்டிக்கணும் இல்லை. ஆனா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கர்நாடகா முதலமைச்சர் மாண்புமிகு சித்தராமையாவோ துணை முதலமைச்சர் திரு DK சிவகுமாரோ நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. ஏன் கேட்டா அவங்க வேற வழி இல்லை. அவங்க ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டா, ஓ தமிழ்நாடு சப்போர்ட் பண்றியா, காங்கிரஸ் திமுக கூட்டணி கூட்டணி சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா இப்ப சிவராஜ்குமார் என்னாச்சு நிலைமை, அவர் இங்க கை தட்டினாரு. ஆமா ஆமா, இங்க சிவராஜ்குமார் இங்க கை தட்டுறாருங்க. மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசன் தமிழிலிருந்து பிரிந்த மொழி கன்னடம், என் குடும்பத்துல ஒருத்தன், அவர் குடும்பத்துல நான் ஒருத்தனை சிவராஜ்குமார் சொல்லும் போது சிவராஜ்குமார் கை தட்டி சிரிக்கிறார். அவருக்கு புரியுது என்ன சொல்றாங்கன்னு புரியுது. சிவராஜ்குமார் தமிழ் தெரியாதா? புரியுது, அவர் புரியும் நல்லா. அவங்களே அந்த பக்கம் காஜனூர் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு பார்டர் தான் அவங்க. இந்த பக்கத்தெரு தமிழ்நாடு. ராஜ்குமார் அவங்க சொந்த ஊர், பக்கத்தெரு கிட்டத்தட்ட அவங்களும் தமிழ்நாடுன்னு வச்சுங்க. அவருக்கு புரியாதா? அவர் அங்க போன உடனே அவருக்கு எதிர்ப்பாய் போச்சு. இந்த வாட்டாள் நாகராஜ் இவன் பண்ண வேலைதான், அவங்களுக்கு எதிர்ப்பாய் போச்சு. அங்க போய் தமிழ்காருக்கு போய் நீ போய் ஒத்துக்குதுறியா, இதை நீ கண்டிக்கலையா, நீ கை தட்டுறியான்னு அவர் ஏதோ கன்னட மொழிக்கு கன்னட கலாச்சாரத்துக்கு எதிர்ப்பான மாதிரி திருப்பி விட்டாங்க. அப்புறமா அவர் அங்க இருந்து அவன் இல்லை. ஏன்னா ராஜகுமாருடைய மகன் அவர். கர்நாடகா பிளாக் இருக்கு சார், எல்லோ அண்ட் ரெட், அதுதான் கர்நாடகா பிளாக், கர்நாடகா ராஜோத்சவ பிளாக் சொல்லுவாங்க. அதுல கர்நாடகா மேப் இருக்கும். அதுல ராஜ்குமார் படம் போடுறாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான கர்நாடகா ராஜ்குமார். அதே மாதிரி அவங்க பையன் மறைந்த புனித் ராஜ்குமார் படம் போடுறாங்க. அந்த குடும்பம் அவ்வளவு முக்கியம். கன்னடக்காரர்ல கடவுளா பாக்குறாங்க ராஜ்குமார், புனித் ராஜ்குமார். அவருடைய மகன் யாரு, சிவராஜ்குமார். அவரு அங்க இருக்கணும். அவருக்கு புற்றுநோய் வந்து வெளிநாட்டுல போய் அறுவை சிகிச்சை பண்ண வந்தாரு. அவரை போட்டு தள்ளிட்டான். நீ ராஜ்குமார் பையன். அப்புறமா அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை கண்டிக்கிற மாதிரி எனக்கு தெரியாது, ஏதோ பேசினாங்க, ஏதோ கை தட்டினேன், அவங்க அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதை கழுவுறு மீன் நடுவுற மாதிரி அவர் எஸ்கேப் பண்ணிட்ட. வேற வழி இல்லை. ஏன்னா அவர் அங்க இருந்தாலும் அவர் அப்படிதான் பேசியா. இங்க வந்து பலரும், இப்போ சீமான் உட்பட பலரும் வந்து இதை வந்து கண்டிச்சிருக்காங்க. அண்ணன் வேல்முருகனும் கண்டிச்சிருக்கிறாரு கன்னட அமைப்புகளை. ஆனா பிஜேபியினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்டர்ல வந்து ராணுவ வீரர்கள் நாட்டுக்காக போராடுறாங்க, இவரு தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து ரெண்டு மாநில மக்களையும் வந்து பிரிக்கிறாரு அப்படின்னு தமிழிசை சொல்லியிருக்காங்க சார். அது நீங்க பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த நாடு இதை வந்து கர்நாடகா வந்து தக்லக் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணது தடை பண்றது கண்டிக்கிறாங்க. கமலஹாசன் எந்த தப்பு பண்ணல. பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசன் பேசுறது சரியே, அவருக்கு நாங்க அவர் பின்னால நிக்கிறோம்னு இன்னைக்கு டெலிகிராம்ல இருந்து, இன்னைக்கு ட்விட்டர்ல இருந்து, இன்னைக்கு பேஸ்புக்ல இருந்து, இன்னைக்கு சோசியல் மீடியால வி சப்போர்ட் கமலஹாசன் சொல்லி அவர் சப்போர்ட் பண்ணுகிறாங்க. இன்னைக்கு பிஜேபி வந்து அது எதிர்க்கிறாங்க. இந்த பிரச்சனையை கிளப்பதே பிஜேபி தானே கர்நாடகால. நான் சொன்னேன், அது எடியூரப்பான்னு சொல்லி 90 வயசு ஒரு பம்பட போறீங்க அந்த போக்சோ கேஸ். இந்த பிரச்சனை கிளப்பந்து இப்ப எடியூரப்பா தானே அந்த பிரச்சனை கிளப்புறான், அந்த தானே பிரச்சனை கிளப்புறான். சோ இந்த பிஜேபி காரங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு தமிழ் மொழிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை சார். இப்ப அந்த பொம்பளை தமிழ் இசைன்னு பேர் வச்சிருக்குல்ல, நான் அதை வந்து இந்தி இசை சவுந்தரராஜன் தான் சொல்லுவேன். தமிழ் மீது உனக்கு பற்று இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும், நீ கமலஹாசன் சப்போர்ட் பண்ணனா கூட ஷட் யுவர் மவுத், ஒரு மூடியில உட்கார்ந்து இருக்கணும். அது ஒரு பைத்தியக்காட்சிங்க பொம்பளை, அது ஒரு மென்டல், அது மென்டல், அது ஒரு மென்டல் பைத்தியக்காட்சி. அது உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் உனக்கு. ஒரு நம்ம மொழியை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நீ குமரி ஆனந்தன் பொண்ணு தானே, அவர் எவ்வளவு பெரிய தமிழறிஞர் அவரு. அந்த காலத்துல தூர்தர்ஷன் டிவி மட்டும் தான் இருந்துச்சு. அதுல நீங்களும் பேச்சாளராகலான்னு எப்படி பேசுறதுன்றது பயிற்சி கொடுத்தார். டிவியில தினம் வருவார் குமரி ஆனந்தன். அப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் இந்த அம்மா இந்தி இசை சவுந்தரராஜன். அவ்வளவு அந்த பொம்பளை பேச்சு யாரு தமிழ் இசைன்னு சொல்லாதீங்க, இந்தி இசை சவுந்தரராஜன். அவரு நம்ம தமிழை எவ்வளவு கொச்சைப்படுத்துறான், கொங்கான்னு சொல்றான், நம்மளை பார்த்து காட்டான்றான், ஊர் நாட்டான், காட்டான்றான், தமிழ்காரன் காட்டான், ஊர் நாட்டான்றான். அங்க இருக்கிற அந்த வாட்டாள் நாகராஜன் ஒரு பரம பையன், அங்க இருக்கிறவங்கள நம்ம தமிழ்காரை எவ்வளவு கேவலப்படுத்திட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா கமலஹாசன் பேசுறது தப்பு, நீ மன்னிப்பு கேட்கணும்ன்றனா இதை மக்கள் யோசிக்கணும். நீ போ டெல்லிக்கு போ டெல்லிக்கு போ, இல்லைங்கன்னா பெங்களூர் கர்நாடகாவுக்கு போ. ஒரு தமிழா இங்க கமலஹாசன் அசிங்கப்படுத்தல, நம்ம இங்க கமலஹாசன் பார்க்க கூடாது, தமிழை பாருங்க. அவர் என்ன சொல்லி அவர் தனிப்பட்ட முறையில் யாருன்னா பேசி அவர் விமர்சனத்துக்கு ஆளா இருக்கிறாரு. நம்ம மொழியிலிருந்து பிரிந்தது கன்னடம், தமிழ் மொழியிலிருந்து நாங்க பிரியல, நாங்க அவ்வளவு கேவலமா
தமிழ் மொழியில இருந்து எங்க மொழி பிரிக்கிறது அவ்வளவு கேவலமான்ற மாதிரி நம்ம மொழியை கேவலப்படுத்திட்டு இருக்கான். ஒருத்த ஒரு மொழியை கேவலப்படுத்துறான்னா நம்ம பெத்த தாயை கேவலப்படுத்துற மாதிரி. இந்த அறிவு கொஞ்சம் கூட இல்ல தமிழிசை சவுந்தரராஜனுக்கு. சாரி. அந்த இந்தி இசைக்கு அறிவு இல்ல உனக்கு. மன்னிப்பு கேட்க சொல்ற, நீ யார் சொல்றது மன்னிப்பு கேட்கறதுக்கு? வாயை மூடிட்டு வேலையை பார். அதே மாதிரி அவரு யாரு, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், பாஜகவின் தலைவர், எல்லாம் ஒரு குட்டி ஒரு மற்றதானே. அவரு என்ன சொல்றாரு, எங்களால் ஆதரிக்க முடியாது என்றார். 2 மாநிலத்து மொழிக்குள்ள ஏன் பிரச்சனை உருவாக்கணும்ன்றார். அது நயினார் நாகேந்திரன் பேசுறாரோ இல்ல பிஜேபி கார சொல்லி இப்படி சொல்லுன்னு சொன்னாங்களோ என்னன்னு தெரியல. ஏன்னா முதல்ல இந்த இந்தி இசை தான் சொல்லிச்சு. இந்த இந்தி இசை தான் வந்து மன்னிப்பு கேட்கணும். அது தப்பு பேசுனதுன்னா அந்த பொம்பளை பின்னால் 4 பேர் தமிழ்கார போறீங்க, அது தேர்தலில் நிக்க தமிழ்கார ஓட்டு போடுறீங்க, அது கூட யாருன்னா ஒரு நிகழ்ச்சி கூப்பிடலாமா? நம்ம இனத்திற்கே துரோகி அந்த இந்தி இசை, நம்ம மொழிக்கே துரோகி. மன்னிப்பு கேட்கணும்னா நல்ல வாயில வருதுங்க, ஆனா பொம்பளைங்களை பேசக்கூடாதுன்றாங்க. என்ன பண்றது? பொம்பளைங்க என்ன வேணாலும் பேசலாம். இந்த பொம்பளை பேசுறது கரெக்டா? பைத்தியக்காரச்சி பக்கத்து வச்சு இது பேசுறது கரெக்டா? இது அதனாலதான் எல்லாரும் கொடிதா போறது காட்டு எருமான்றாங்க. இப்படிலாம் பேசக்கூடாது. உனக்கு பிடிக்கலன்னா போயினே கருத்தெல்லாம் சொல்லாத. அந்த எச்ச ராஜா அவன் இன்னொன்னு பொண்ணு வைஜி மகேந்திர பொண்ணு இருக்குது, மதுவாந்தி, அது இந்த பிஜேபி எல்லாம் எதிர்க்கிறாங்க. அவன் அப்படிதான் எதிர்ப்பான். ஏன்னா அவன் தமிழன் கிடையாது சார். அவன் தமிழ், அவன் ஆரியன். அவன் எந்த ஆரியன் தமிழ? அவர்தான் சிபி ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. என்ன சொன்னாரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல? மராட்டி மாநிலத்தின் முதலமைச்சர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னாரு? தப்பு கமல்ஹாசன் பேசுறது. எப்படி சொல்லலாம் தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துச்சுன்னு? தேவையில்லாததான் பேசுவாரு. கமல்ஹாசன் பேசுறது தப்புன்னு சிபி ராதாகிருஷ்ணன் சொல்றாருல்ல. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, நீங்க தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துச்சுன்னு சொல்றீங்களே, நானு சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் வந்துச்சு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? சமஸ்கிருதம் தமிழ் வந்து சென்றார் அவரு. இப்ப தெரிஞ்சுக்க பிஜேபி கார யாருன்னு. சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் வந்துச்சான். அது இந்தியா மொழியே கிடையாது. எங்கடா சமஸ்கிருதம்னா பூமிக்கு கீழே ஓடுதான். ஏதோ இந்து நதி, சிந்து நதி, என்னன்னோ நதி, பிந்து நதி ஏதோ ஓடுதான். அது சமஸ்கிருதமா? அது தெய்வங்கள் பேசுன மொழியும். அதுல இருந்து தானே தமிழ் வந்து சென்றான். இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த பிஜேபி காரனை வந்துட்டு இந்த மண்ல இருந்து விரட்டணுன்றது. சோ இந்த பிஜேபி காரன் நம்ம தமிழ் இனத்திற்கு, நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு அவன் தமிழனே கிடையாதுங்க. ஆரிய கூப்பிட்டு அவன் தமிழனே கிடையாதுங்க. அவன் சொல்றான் இல்ல கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கணும்னு. இந்த பொம்பளை சொல்றது இல்ல இந்தி இசை. அவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, எச்ச ராஜா, இப்படி எல்லாம் பிஜேபி கார் சொல்றாங்கல்ல. மராட்டி மாநிலத்தின் கவர்னர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், இது பிஜேபி காரோட அயோக்கித்தனம். அதனால கமல்ஹாசன் பேசுறது கரெக்ட், மன்னிப்பு கேட்கவே முடியாது. நடக்கட்டும், பாத்துக்கலாம். சார் இதுலதான் ஒரு கேள்வி. இப்ப வந்து ஒரு மாசத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா கர்நாடகத்திலேயுமே இந்திக்கு எதிர்ப்பு வந்து வலுவாக இருந்தது. இந்திய வந்து வலுவாக எதிர்த்தாங்க, கர்நாடகா எதிர்த்தாங்க, ஆந்திரா எதிர்த்தாங்க. அப்ப தமிழ்நாட்டு கூட சேர்ந்து இவங்களும் ஒரு வடமாநில மொழிய இல்லைன்னா இந்தி திணிப்பை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையில வந்து வந்தாங்க. இதுக்கு எதிரான ஒரு அஜெண்டா வந்து இத பாக்கலாமா சார் இப்ப நடக்கக்கூடிய இந்த விஷயத்த? இல்ல அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இந்தி எதிர்க்கும் போது இதே மாண்புமிகு முதலமைச்சர் சித்தராமையா கவுடாவும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் DK சிவகுமாரும் அவங்க கூட்ட அறிக்கை வெளியிட்டாங்க. தமிழ்நாடு எப்படி இந்தி எதிர்க்குதோ, அதே வழியில நாங்களும் இந்தி எதிர்க்கிறோம். அங்க டாக்டர் கலைஞர் வந்து சின்ன வயசுல 14 வயசுல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது இந்தி எதிர்த்து ஒரு ஊர்வலம் போகுது திருவாரூர்ல. அந்த இந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படி ஒரு முழக்கம் அவர் காதுல விழுந்தோடனே பாட புத்தகத்தை தூக்கி போட்டு 14 வயசுல கால் சட்டை போட்ட மாணவனா அவர் இந்தி எதிர்த்தாரு. அதே மாதிரி திமுக இந்தி எதிர்த்த காரணத்தினால்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தி இல்ல. எனவே திமுகவை இந்தி எதிர்க்கிற கொள்கையை நாங்கள் கர்நாடகம் பின்பற்றுவோம். எனவே தமிழ்நாட்டை பின்பற்றி திமுகவை பின்பற்றி நாங்களும் இந்தி எதிர்ப்போம்னு பகிரங்கமா பேசினார். யாரு? மாண்புமிகு சித்தராமையா கவுடா, மாண்புமிகு துணை முதலமைச்சர் DK சிவகுமார் பகிரங்கமா பேசி ரயில்வே ஸ்டேஷன்ல, போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் போய் இந்தியை வந்து அழிச்சாங்க சார். அவங்க இந்தி எதிர்த்தாங்க சார், இந்தி எதிர்த்தாங்க. ஏர்போர்ட்ல போய் தகராறு பண்ணாங்க. இந்தி பேசினதான் கன்னடால பேசுறான்னாங்க. அவன் நீ தெரியாதண்ணா, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡೋ, ಕನ್ನಡ ಗೊತ್ತಿದ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡೋ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ ನೀನ್ ಊರಿಗೆ, ಕನ್ನಡ ಮಾತಾಡೋ, ಕನ್ನಡ ಕಲ್ತ್ಕೊಡೋ, ಕನ್ನಡ மாத்தாடோ. அதாவது கன்னடா கத்துக்கோ, கன்னடத்துல பேசு. கர்நாடகா வேலை பார்க்க வந்துட்டு இல்லைன்னா ஹிந்தியில பேசுற, உனக்காக நான் ஹிந்தி கத்துக்கணுமா? கன்னடா கத்துக்கல, எங்க இடத்த காலி பண்றான். இந்தி ஒழிக, கன்னடா வாழ்க, கர்நாடகா மாத்தி சிந்தாபாத்னு கோஷம் போட்டாங்க. திமுக தமிழ்நாட்டை பார்த்து அது வரவேற்கத்தக்கது.
அது வரவே இல்லை. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்திய வந்து இந்தி அதாவது வந்து இந்தி தாய்மொழி அல்லாத மாநிலங்களிலே இன்றைக்கு இந்தி எதிர்க்கிறார் என்று சொன்னால் அவர்கள் யாரை பின்பற்றுறார் என்று கேட்டால் திமுகவை பின்பற்றுகிறார். அதுக்கு உனக்கு திமுக தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு என் மொழியை வந்து நீ விமர்சனம் பண்ற. இதுல முதலமைச்சர் அவருக்கு வேற வழி இல்லைங்க. அங்க இருக்கிற முதலமைச்சருக்கோ துணை முதலமைச்சருக்கோ அவங்க வேற வழி இல்லை. ஏன்னா அங்க வந்து கன்னட அமைப்புகள் தான் அங்க ஸ்ட்ராங். அங்க இந்த காவேரி பிரச்சனை வரும்போதும் சரி, கோர்ட்டே தண்ணி விடணும் கூட விட மாட்டோம். கோர்ட்டே தண்ணி விடணும் கூட விட மாட்டோம். அங்க அவங்க பிரச்சனை பண்றான் இல்ல. சோ இது வந்து இந்த மொழியை வந்து இதை வச்சு இவங்க என்ன தெரியுமா சார் கான்செப்ட்? அங்க இருக்கிற கன்னடக்காரர்களுக்கு அந்த கன்னட அமைப்புல நம்மள அசிங்கப்படுத்தணும் சார். நம்மள மன்னிப்பு கேட்க வச்சு அசிங்கப்படுத்தணும் சார். அதுக்குதான் சார் அவரை வேலை பார்க்கலாம். அதுக்கு இங்க இருக்கிறவங்க ஜால்ராடி தாங்க சார், கருப்பாடுங்க. இந்த இந்தி இசை சவுந்தரராஜன் அதை பார்த்தாலே எனக்கு புரிஞ்சுதுங்க. உடம்பெல்லாம் எனக்கு அப்படியே மண்ணெண்ணெய் ஊத்தி எரியுதுமே அந்த பொம்பளை உருவத்தை பார்த்தாலே. அது பேசுறது பூரா இந்த கொலாடி பஜாரிகளோட மோசமா பேசுது. என்னன்னா பேசுன்னு போ. ஆனா நேற்று தமிழுக்கு விரோதமாக அவனுக்கு என்ன தமிழ்நாட்டுல வேலை இருக்குது? இந்தி இசை கெட் அவுட் ஃப்ரம் தமிழ்நாடு. இந்தி இசை சவுந்தரராஜன் கெட் அவுட் ஃப்ரம் தமிழ்நாடு. பிஜேபிக்கார நீ ஆதரிக்க தேவைடா கமல்ஹாசன். மன்னிப்பு கேள்வி ஏடா சொல்ற? நீ தமிழனா? நீ ஒரு தமிழனுக்கு பிறந்தவங்களா? நீங்கெல்லாம் தமிழனுக்கு பிறந்தீங்க. நீங்கெல்லாம் யாரெல்லாம் கமல்ஹாசன மன்னிப்பு கேள்வி சொல்றீங்க? நீங்கெல்லாம் தமிழனுக்கு பிறந்தவங்களே கிடையாது. பகிரங்கமா சொல்றேன். நீ ஆதரவு காட்டி சைலண்ட் ஆயிருமே, கருத்து சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு ஏன் மன்னிப்பு கேட்க சொல்ற? ஒரு தமிழனை போய் நான் என்ன சொல்றேன், கன்னடா தமிழ் நான் பிரிச்சு பேசுறேன். ஆனா நம்மளை அவமானப்படுத்தணும்னு அவன் நம்மள மன்னிப்பு கேட்க சொல்றான். நம்மளை அவமானப்படுத்தணும் பாடுறா. ஒரு தமிழ் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டான், அவன் அந்த அப்படி போயிட்டான். இது நமக்கு ஒரு கௌரவ பிரச்சனை ஆகி போச்சு. இது நமக்கு ஒரு கௌரவ பிரச்சனை. நம்ம எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? ஒரே ஒரு வார்த்தை உங்க அனுமதி, ஒரு கர்நாடக மக்களிடத்தில் நான் ஒரு சில நிமிடங்கள் கன்னடத்தில் பேசுகிறேன் உங்கள் அனுமதியோடு. நான் ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿರೋ ನಮ್ಮ ಕನ್ನಡಿಗರಿಗೆ ನಮಸ್ಕಾರ. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ನಾವು ಕನ್ನಡ ಭಾಷೆನ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡ್ಲಿಲ್ಲ. ನಮ್ ತಮಿಳ್ ಭಾಷೆ ಮೀದು ನಮಗೆ ಎಷ್ಟು ಅಭಿಮಾನ ಇದೆ, ಮರ್ಯಾದೆ ಇದೆ, ಗೌರವ ಇದೆ, ಅಷ್ಟೇ ಕರ್ನಾಟಕ ಕನ್ನಡ ಭಾಷೆ ನಮಗೆ ಗೌರವ ಇದೆ. ಏನ್ ಹೇಳ್ಬಿಟ್ರು ಕಮಲ್ಹಾಸನ್? ಏನ್ ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿಲ್ವಲ್ಲ? ಅನ್ನೋರು ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಕುತ್ಕೊಂಡಿದ್ರು. ಅವ್ರನ್ನ ಹೊಗಳೋವಾಗ ಅವ್ರು ಕನ್ನಡ, ನನಗೂ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಒಂದು ಮನೆ ಇದೆ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ, ಅನ್ನೋ ರಾಜ್ಕುಮಾರ್ ಮನೆ ಹೇಳ್ತಾರೆ. ಕನ್ನಡ ಅಂದ್ರೆ ಏನು? ತಮಿಳಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದೇ ಕನ್ನಡ. ತಮಿಳಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದೇ ಕನ್ನಡ ಅಂದ್ರೆ ತಮಿಳ್ ತಾಯಿ ಕನ್ನಡ ಮಗಳು. ತಮಿಳ್ ತಾಯಿ ಕನ್ನಡ ಮಗಳು. ಕನ್ನಡ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ತಮಿಳಿಂದ ಹುಟ್ಟಿ ತಮಿಳಿಗೆ ಹುಟ್ಟಿದ್ದೆ. ತಮಿಳ್ ಅಮ್ಮ ಅಂದ್ರೆ ಮಕ್ಕಳು ಯಾರು ಅಂದ್ರೆ ಕನ್ನಡ, ತೆಲುಗು, ಮಲಯಾಳಂ, ತುಳು. ಇದು ಎಲ್ಲಾರು ಹೇಳ್ತಾರೆ. ಸರ್ವಜ್ಞರು ಅವತ್ತೇ ಹೇಳಿದ್ರು. ಕಮಲ್ಹಾಸನ್ ಏನ್ ತಪ್ಪ ಮಾತಾಡ್ಲಿಲ್ಲ. ಈಗಲೂ ಮತ್ತೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ತಮಿಳ್ ಕುರಲ್ ಟಿವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್, ಈ ಚಾನೆಲ್ ಇಂದಾನೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಿಮಗೆ. ತಮಿಳಿಂದಾನೇ ಕನ್ನಡ ಬಂದಿದ್ದು, ತಮಿಳಿಂದಾನೇ ಕನ್ನಡ ಬಂದಿದ್ದು, ತಮಿಳಿಂದಾನೇ ಮಲಯಾಳಂ ಬಂದಿದ್ದು, ತಮಿಳಿಂದಾನೇ ತೆಲುಗು ಬಂದಿದ್ದು, ತಮಿಳಿಂದಾನೇ ತುಳು ಬಂದಿದ್ದು. ಈ ಎಲ್ಲ ಭಾಷೆಗಳಿಗೆ ಮಾತೃಭಾಷೆ ಯಾವುದಂದ್ರೆ ತಮಿಳ್. ತಮಿಳ್ ತಮಿಳ್ ಕಮಲ್ಹಾಸನ್ ಮಾತಾಡಿದ್ದು ಯಾವ ತಪ್ಪು ಇಲ್ಲ. ನಾವು ಕ್ಷಮೆ ಕೇಳೋದಿಲ್ಲ. ಕರ್ನಾಟಕ ನಮ್ಗೆ ಮರ್ಯಾದೆ ಇದೆ. ನೀವು ಕೊಡೋ ಕಾವೇರಿ ನೀರೇ ನಮ್ ರೈತರುಗಳು ವ್ಯವಸಾಯ ಮಾಡ್ತೀವಿ, ಅನ್ನ ತಿಂತೀವಿ, ಮರ್ಯಾದೆ ಇದೆ. ಕಾವೇರಿ ತಾಯಿ ನಮ್ ತಾಯಿ. ಅದಕ್ಕಿಂತ ನೀವು ತಮಿಳ್ನ ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಡ್ಯಾಮೇಜ್ ಮಾಡೋದು, ಅಸಹ್ಯವಾಗಿ ಮಾತಾಡೋದು. ಆ ಸೂಳೆ ನನ್ ಮಗ, ಆ ಬೇವರ್ಸ್ ಮಗ, ಬೋಳಿನ ಮಗ, ಅವನ ವಾಟಾಳ್ ನಾಗರಾಜ್ ಕಮಲ್ಹಾಸನ್ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಕೊಂಗ ಅಂತಾನೆ. ಅವನ ಅಕ್ಕನ್ ಕೊಂಗ ಅಂತಾನೆ. ಅವನ ಚಪ್ಪಳಿತ ನೋಡಿದ್ದೀನಿ ಅವನ್ ವಾಟಾಳ್ ನಾಗರಾಜ್ಗೆ. ನೋಡಿ ಮಾತಾಡ್ಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಕನ್ನಡ ಮೇಲೆ ಅಭಿಮಾನ ಇದೆ, ಕನ್ನಡ ಭಾಷೆ ಮೇಲೆ ಅಭಿಮಾನ ಇದೆ. ನಿಮಗೆಲ್ಲ ತಾಯಿ ತಮಿಳ್ ಕನ್ನಡಗೆ ತಾಯಿ ತಮಿಳ್. ಅದನ್ನ ಮನ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ನಾವು ಕ್ಷಮೆ ಕೇಳಲ್ಲ. ಕಮಲ್ಹಾಸನ್ ಹಿಂದೆ ಕೋಟಾನ ಕೋಟಿ ತಮಿಳರುಗಳಿದ್ದಾರೆ. ನಾವು ತಮಿಳವರು ಕಮಲ್ಹಾಸನ್ ಜೊತೆ ಇದೀವಿ. ನೋಡ್ಬಿಡಮ್ಮ. இதோ என்னுடைய ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறேன். எந்த தவறான கருத்தை தெரிவிக்கவில்லை. நாங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நாங்க என்ன தப்பு மன்னிப்பு கேட்கறதுக்கு? நாங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம். கன்னடாக்கு என்ன மரியாதை? நாங்க காவேரி தண்ணி நீங்க தான் கொடுக்குறீங்க சார். கன்னட மக்கள் தான் காவேரி தண்ணி தரீங்க. நாங்க வணங்குறோம், கர்நாடக மண்ணை வணங்குறோம். நான் கர்நாடகால பிறந்து கர்நாடகாலே 1992 வரை பள்ளி மாணவனாக இருக்கும் பொழுது தமிழனாக இருந்தேன்.
தமிழனாக இருந்தான், திமுக காரனா இருந்தேன். ஆனா இங்க ஒரு இந்த பிஜேபி காரங்கிறான்ல அந்த அண்ணாமலை, அந்த ஆள் அங்க போய் கொஞ்ச நாள் போலீஸ்கார வேலை பார்த்தாரு. அங்க போய் என்ன வேலை பார்த்தான் தெரியுமா? பிஜேபி காரனா என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க. கொங்கு தமிழன், தமிழிலே அழகு தமிழ், கொங்கு தமிழ். ஒரு கரூர், கொங்கு நாடு கரூர்ல பிறந்த அண்ணாமலை அங்க ஐபிஎஸ் ஆபீசரா வேலை பார்க்க போறாரு. அங்க போய் அந்த ஆள் என்ன பண்றான், இங்க இப்ப இந்த பொம்பளை இந்தி இசை சவுந்தரராஜன் சொல்லுது இல்ல, கமலஹாசன் பேச தப்பு, நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லுது இல்ல, அதேதான் திரு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. பிஜேபி காரன் எல்லாமே அதானே சொல்றாங்க. இந்த பிஜேபி காரன் அவன் ரத்தம் எப்படி இருக்குன்னு பாரு. இங்க இருந்து பெங்களூர் போறான் வேலை செய்யறதுக்கு, அங்க அடிக்கடி கரெக்டா நடக்கும். காவேரி தண்ணி விடமாட்டேன், அந்த காவேரி தண்ணி விடமாட்டேன், மேகதாதுல டேம் கட்டியே கட்டுவோன்னு அங்க இருக்கிற கன்னட அமைப்புகள் கரெக்டா பண்ணும்போது இவன் பாதுகாப்பு போனவன் யாரு? அண்ணாமலை பாதுகாப்புக்கு போலீஸ்காரன். அந்த மேடையர் என்ன பேசினா தெரியுமா? அண்ணாமலை மேடையர் என்ன தெரியுமா பேசினாரு? அந்த வீடியோ நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அந்த மேடையில ஒரு கன்னடத்துல பேசுறாரு. நான் ಕನ್ನಡಿಗ, நான் ತಮಿಳ್ನಾಡಿಂದ ಬಂದಿರ್ಬೋದು, ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಕೆಲವರಿಗೆ ಮಾತ್ರ ನನ್ನ ಗೊತ್ತು, ನಾನು ಕನ್ನಡಿಗ, ತಮಿಳ್ನವನು ಅಂತ ಹೇಳ್ಕೊಡೋದಕ್ಕಿಂತ ಕನ್ನಡಿಗ ಅಂತ ಹೇಳೋದ್ರಲ್ಲಿ ನನಗೆ ಹೆಮ್ಮೆ. ಕಾವೇರಿ ನೀರು ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಬಿಡಬೇಡಿ, ಮೇಕೆದಾಟಲ್ಲಿ ಡ್ಯಾಮ್ ಕಟ್ಟಿ, ನೀವು ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಕಾವೇರಿ ನೀರು ಬಿಡಲ್ಲ ಅಂತ ನಡೆಸಿರೋ ಹೋರಾಟಕ್ಕೆ ನಾನು ಬರ್ತೀನಿ. ನಾನು ಸೆತ್ರೆ ಕನ್ನಡಿಗನಾಗ ಸಾಯ್ತೀನಿ, ನನ್ನ ಕನ್ನಡಿಗನಾಗ ಈ மண்ணಲ್ಲಿ ஊத்தாக்கி நான் கன்னடிகான்னு பேசினேன். உத்தம புருஷன் யாருன்னு கேட்டா அண்ணாமலை, பிஜேபி காரன். என்ன தெரியுமா சொன்னாவன்? அந்த பாதுகாப்புன்னு போனான் சார். அந்த ஆளு பாதுகாப்புன்னு போனாலு அந்த மேடை ஏறி, நான் தமிழ்நாட்டுல என்ன ஒரு சில 100 பேருக்கோ 200 பேர் தான் தெரியும், ஆனா லட்சக்கணக்கான பேர் கர்நாடகால என்ன தெரியும். நான் தமிழன்னு சொல்றதை விட நான் கன்னடக்காரன்னு சொல்றது எனக்கு ரொம்ப பெருமை. நீங்க தமிழ்நாட்டுக்கு காவேரி தண்ணி விடமாட்டேன்னு நீங்க பண்ற போராட்டத்துக்கு நானும் உங்க பின்னால நிக்கிறேன், தண்ணி விடாதீங்க, மேகதாட்டுல டேம் கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அவன் டேம் கட்டுவோன்றான் கர்நாடகால. நீங்க டேம் கட்டுங்க, உங்க கூடவே நான் இருந்து போராடுறேன், நான் செத்துட்டா என்ன கன்னடிகனா இந்த கன்னட மண்ணில் கொச்சிடுவோன்னு இந்த அண்ணாமலை பேசணும்னா இல்லையா இருந்தாலும். இதுதான் பிஜேபி, இதுதான் பிஜேபி. அப்புறம் எப்படி அவன் கமலஹாசன் ஆதரிப்பான்? எப்படி சார் அந்த அம்மா, எப்படிமா அந்த அம்மா தமிழ் இசை, சாரி இந்தி இசை, அந்த இந்தி இசை சவுந்தரராஜன் எப்படி சப்போர்ட் பண்ணும்? அவர் நயனார் நாகேந்திரன் சொல்லி பேச நினைக்கிறாங்க. உள்ளுக்குள்ள தமிழர் ஒரு உணர்வு இருக்கும். அவர் நயனார் நாகேந்திரன் அவர் பேசும்போதே பார்த்தா ஒரு உணர்வோட பேசல. அவரு மன்னிப்பு, அந்த இந்தி இசை கிடைக்கிற அந்த கோபம் அவர்கிட்ட இல்ல. என்ன சொல்றது, அவர்கிட்ட இல்ல. ஏதோ கூப்பிட்டு சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வெளியிடும். பிகாஸ் ஹி இஸ் தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட், ஹி இஸ் இன் பிளேஸ் டு ஒபே தி டெல்லி ஆர்டர்ஸ், ஹைகமாண்ட் ஆர்டர். அவர் என்ன பண்றாரு, அவர் அதுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு, இந்த மாதிரி கமலஹாசன் பேசக்கூடாது. சிபி ராதாகிருஷ்ணன் மன்னிப்பு கேளுன்னு ஆரிய புத்தியோட சொல்லிட்டு போறாரு. இந்த பொம்பளை நீ பாத்தியா? ஒரு மிகப்பெரிய சமுதாயம், தமிழ் சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய சமுதாயம், மதிக்கப்பட வேண்டிய போற்றுதலுக்குரிய சமுதாயம் நாடார் சமுதாயம். தமிழ் ஜாதி, சுத்தமான தமிழ் ஜாதி, ஒரு மிகப்பெரிய சமுதாயம் ஜாதி, தமிழ் ஜாதி. அது தமிழ், சுத்தமான தமிழ் ஜாதி. அந்த சுத்தமான தமிழ் ஜாதியில பிறந்து அதிலும் தமிழுக்காகவே வாழ்ந்து மறையும் பொழுதும் தமிழை பேசி வரைந்த குமரி ஆனந்தன், கலைஞருடைய நண்பர். இப்போ கூட தலைவர் கலைஞர் அவர்கள், தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் விருது கொடுத்தாங்க அவருக்கு. அந்த குமரி ஆனந்தன் தமிழ்ல பேசுற குமரி, அவர் இயல்பா பேசும்போது இலக்கணமா தான் பேசுவார் குமரி ஆனந்தன். அவருடைய மக கமலஹாசனை போயிட்டு கன்னட மொழியை கொச்சைப்படுத்திட்ட, தமிழ்ல இருந்து பிரிந்து கன்னடம் சொன்ன தப்ப கன்னடால போய் மன்னிப்பு கேள்வி சொல்றிய, நீ எல்லாம் தமிழ்நாட்டை வளர்த்துறிய, இந்தி இசை இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடுவே, இது கண்டிக்கத்தக்கது. இது தமிழ்நாடு பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசனுக்கு பின்னால் நிற்கிறது. இன்றைக்கு எப்பொழுது கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு KN நேரு கமலஹாசன் சொன்னது சரிதான், தப்பு இல்ல. அவரு சொன்ன மாதிரி தமிழ்ல இருந்து பிறந்துதான் கன்னடம் மட்டும் இல்ல, தமிழ்ல இருந்து பிறந்துதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் சொன்னாருன்னா அது திமுகவின் கருத்து. எனவே திமுக அவர் பின்னால் இருக்கிறது, தமிழ்நாடே அவர் பின்னால் இருக்குது. வேல்முருகன் எல்லாம் பகிரங்கமா பேசுறாங்க. வேல்முருகன் திமுக கூட்டணி, வேல்முருகன் பேசுறாரு. இன்னைக்கு டோட்டல் லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றுகிற, சமூக வலைத்தளங்களில் பணியாற்றுகிற நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு கமலஹாசன் அவர்களை ஆதரிக்கிறார்கள், அவருக்கு பின்னால் நிற்கிறது. எனவே இது தமிழுக்கும் கன்னடத்திற்கும் ஒரு கௌரவ பிரச்சனை. நாங்க கன்னடாவை குறைச்சே பேசலைங்க, அவங்களே டிகிரேட் பண்ணிக்கிறாங்க, அவங்களே டிகிரேட் பண்றாங்க. நாங்க கன்னடாவை மதிக்கிறோம். நான் முதல் ஆணு எழுந்து கன்னடத்தை தான் எழுதுனேன், ஏன்னா அங்கதானே பிறந்தேன். நாங்க கன்னடத்தை மதிக்கிறோம், கன்னட மண்ணை மதிக்கிறோம், கன்னட கலாச்சாரத்தை மதிக்கிறோம். எங்களுக்கு காவேரி தண்ணி எங்களுக்கு கடவுள் பெத்த தாய் மாதிரி. அதுக்காக நீங்க எங்களை தொடர்ந்து அசிங்கப்பட்டு அதை பார்த்தோம்னா நாங்க சும்மா இருக்க முடியாது. அதை பார்த்து எங்களுக்கும் மொழி உணர்வு இருக்கு.
நாங்க பார்த்து எங்க 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 மொழிக்கு 40,000 50,000 ஆண்டுகள் வரலாறு இருக்கு. இன்னும் எத்தனை மொழி எங்க தமிழ்ல இருந்து பிரிஞ்சு சிந்தல சார். ஆப்பிரிக்கால இருக்கிற ஆதிவாசிங்க பேசுற அந்த ஆதிவாசி மொழியில தமிழ் கலகு தெரியுங்களா ஒரு சில இடத்துல? இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. தமிழ் பேசுறான். அப்போ தமிழ் எங்கெல்லாம் போயிருக்கு. எனவே உலகத்தில் பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியிலிருந்துதான் கன்னடம் பிரிந்தது. கமலஹாசன் சொன்னது சரியே. அவர் பின்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடே நிற்கும். திமுக அவரை ஆதரிக்கிறது. சரி சார், உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த பேட்டியை தந்ததற்கு மனமார்ந்த நன்றி.